இன்டெல் சிட்டி ரோடு நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வாகனங்கள் அரிதாக செல்லும் அந்த நீண்ட சாலையில் தெருவிளக்குகள் உறங்கிக் கொண்டிருந்தன. அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு கருப்பு நிற சொகுசு கார் சீறி பாய்ந்து வருகிறது. அதன் வேகம் சாலையை விழுங்கி கொண்டு வருவது போல இருந்தது. சாலையின் மறுபுறம் ஒரு தந்தை, தாய் மற்றும் அவர்களின் 4 வயது பெண் குழந்தை சாலையை கடக்க முயல்கிறார்கள். குழந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தார் அந்த தந்தை. தந்தை மெதுவாக, கண்ணம்மா மெதுவாவாமா, வண்டி எதுவும் வரல. அவர்கள் சாலையின் மையப்பகுதிக்கு வந்தபோதுதான் அந்த பேரழிவு நிகழ்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் வந்த அந்த கருப்பு கார் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதுகிறது. மோதிய வேகத்தில் மூவரும் தூக்கி எறியப்படுகிறார்கள். அந்த பிஞ்சு உடலான 4 வயது பெண் குழந்தை காருக்கு மேலே தூக்கி வீசப்பட்டு பின் தொப்பென்று சாலையில் விழுகிறாள். அந்த கார் ஒரு நொடி கூட நிற்கவே இல்லை. அதே வேகத்துடன் ஒரு பெரிய பங்களாவின் முன் சக்கரங்கள் கிழிச்சிட நிற்கிறது. காரின் கதவு திறக்கிறது. அதிலிருந்து தள்ளாடியபடி இறங்குகிறான் ஆதித்யா. ஆதித்யாவின் வயது 25 இருக்கும். விலையுயர்ந்த கருப்பு உடை அணிந்திருக்கிறான். கண்கள் போதையில் சிவந்து நிற்கவே சிரமப்படுகிறான். அவன் முகத்தில் எந்தவித பயமோ பதற்றமோ இல்லை. ஒருவித அலட்சியம் மட்டுமே குடிகொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு ஒரே வாரிசு என்ற திமிர் அவர் ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. தள்ளாடிய கால்களுடன் பங்களாவின் பெரிய கோட்டை கடந்து உள்ளே செல்கிறான். அவனுக்கு பின்னால் சாலையில் ஒரு குடும்பம் சிதைந்து கிடைப்பது பற்றி அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இளம் சூரியனின் கதிர்கள் அந்த பெரிய பங்களாவின் மீது படர்ந்தன. ஆதித்யாவின் தாத்தா சுமார் 70 வயது, மதிக்கத்தக்க கம்பீரமான தோற்றமுடையவர். தன் கால்களை நடற்பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைகிறார். போடிக்கோவில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கருப்பு நிற காரின் மீது அவரது பார்வை செல்கிறது. காரின் முன்பக்கத்தில் ரத்தம் காய்ந்து போய் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைகிறார் தாத்தா. அவர் முகம் சுருங்க வேகமாக காரை நோக்கி நடக்கிறார். அந்த இரத்த கரைகள் அவரது சந்தேகத்தை உறுதி செய்கின்றன. தாத்தா தனக்குத்தானே முணுமுணுத்தபடி, என்ன இது இரத்தம்? அவரது முகத்தில் கோபமும் கலக்கமும் ஒரு சேர படர்கிறது. தாத்தா கோபத்துடன் ஆதித்யாவின் அறைக்குள் நுழைகிறார். ஆதித்யா இன்னும் போதையின் மயக்கத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் போற்றிருந்த போர்வையை ஆவேசமாக இழுத்து எறிகிறார் தாத்தா. ஆதி, எழுந்துடுறா ஆதி! கண்களை திறக்காமலேயே உறக்கம் கலையாத எரிச்சலுடன் முணுமுணுக்கிறான் ஆதித்யா. கண்மூடியே, என்ன தாத்தா, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? தாத்தா கடுமையான குரலில், வெளியே உன் கார்ல என்னடா ரத்தக்கரை? ராத்திரி எங்கேயாச்சும் இடிச்சியா? அந்த கேள்வியை கேட்டதும் ஆதித்யாவின் முகத்தில் ஒருவித அலட்சிய புன்னகை. அவன் கண்களை திறக்கக்கூட இல்லை. ஆதித்யா சற்றும் சலனமில்லாமல், ஆமாம், ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் குறுக்க வந்தால் நான் என்ன பண்ணுறது? ஒரே இடிச்சிட்டேன். இப்போ காலையிலே என் உயிரை வாங்காதீங்க தாத்தா, போயிருங்க என்று சொல்லிக்கொண்டே தலையினை இழுத்து மூடி திரும்ப படுத்துக்கொள்கிறான் ஆதித்யா. தாத்தா கோபத்தையும் இயலாமையும் அடக்க முடியாமல் தவிக்கிறார். தாத்தா கோபமாக வரவேற்பறைக்கு வருகிறார். அங்கு நின்று கொண்டிருந்த வேலையாளை அழைக்கிறார். தாத்தா, முதல்ல போய் அந்த காரை கழுவி சுத்தம் பண்ணு. ஒரு துளி கரை கூட இருக்கக்கூடாது. வேலையாள், சரிங்க ஐயா. தாத்தா, அப்படியே நேற்று ராத்திரி அந்த ரோட்டில் ஏதாவது விபத்து நடந்ததான்னு விசாரிச்சுட்டு உடனே வா. வேலையால் தலையசைத்துவிட்டு வேகமாக வெளியேறுகிறான். தாத்தா மிகுந்த மன உளைச்சலுடன் நாற்காலியில் அமர்கிறார். சிறிது நேரத்தில் அந்த வேலையால் பதற்றமும் பயமும் நிறைந்த முகத்துடன் திரும்பி வருகிறான். தாத்தா, என்னடா, என்ன ஆச்சு? வேலையாள் நடுங்கும் குரலில், ஐயா, நாம் நினச்ச மாதிரி நேற்று ராத்திரி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு ஐயா. தாத்தா நெஞ்சை பிடித்தபடி அவனையே பார்க்கிறார். வேலையால், அந்த விபத்தில் தாய் தந்தை 2 பேரும் அந்த இடத்திலே செத்துட்டாங்களாயா. ஆனால் கூட இருந்த ஒரு சின்ன பொம்பளை புள்ள மட்டும் உயிருக்கு போராடிட்டுக்குன்னு சொன்னாங்க ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட தாத்தா இடிந்து போய் நாற்காலியில் சரிந்து அமர்கிறார். அவரது கண்கள் கலங்குகின்றன.
தாத்தா அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்திருக்க வேலையாள் மேலும் தொடர்கிறான். வேலையாள் பதட்டத்துடன், ஐயா, ராத்திரி நேரங்கிறதுனால யார் வண்டியை ஏற்றுனாங்கன்னு யாருக்கும் தெரிலையா. அங்கே இருந்த ஒரே ஒரு சிசிடிவி கேமராவும் பழுதாகி இருக்குன்னு சொல்கிறாங்கய்யா. தாத்தா நிமிர்ந்து அவனையே பார்க்கிறார். அப்படியும் வேலையால், அது மட்டும் இல்லையா, அவங்களுக்காக கேட்கவோ முறையிடவோ ஒரு நாதி கூட கிடையாது. அதனால் போலீஸும் இதில் பெருசாக தீவிரம் காட்டலைங்கய்யா. இந்த வார்த்தைகள் தாத்தாவின் இதயத்தில் ஈட்டியாக பாய்கின்றன. அவரது சோகம் இப்போது இறுகி ஒருவித கடினமான முடிவுக்கு அவரை தள்ளுகிறது. அவர் கைகளை இறுக்கமாக மூடிக்கொள்கிறார். தாத்தா கடினமான குரலில், சரி, நீ போ. வேலையால் அங்கிருந்து நகர்கிறான். தாத்தா ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருக்கிறார். ஆதித்யா தூக்கம் கலைந்து மெதுவாக மாடியிலிருந்து இறங்கி வருகிறான். நேற்றைய போதையின் மிச்சம் அவன் நடையில் தெரிகிறது. கீழே தாத்தா ஒரு கற்சிலை போல அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். அவரது முகத்தில் இதுவரை கண்டிராத கடுமையும் கோபமும் குடிக்கொண்டிருந்தது. ஆதித்யா சாதாரணமாக, என்ன தாத்தா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க? தாத்தா மெதுவாக திரும்பி அவனை பார்க்கிறார். அந்த பார்வையில் இருந்த வெறுமை ஆதித்யாவை ஒரு கணம் நிலைகுலையச் செய்கிறது. தாத்தா உணர்ச்சியற்ற குரலில், இன்றோடு இந்த வீட்டில், இந்த சொத்தில் உனக்கு உண்டான பங்கு, உரிமை எல்லாம் முடிகிறது. ஆதித்யா அதிர்ந்து போய் அவரையே பார்க்கிறான். அதற்கு ஆதித்யா, என்ன தாத்தா சொல்கிறீங்க? இன்னைக்கோட முடிய போகுதா? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? தாத்தா அதே குரலில், ஆமாம், எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு பிள்ளையை ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து வளர்ப்போம். அந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆனதும் திரும்பவும் அதே ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுடுவோம். தாத்தா சொல்ல சொல்ல ஆதித்யாவின் கால்களுக்கு கீழே பூமி பிளப்பது போல இருக்கிறது. தாத்தா, இன்னைக்கூட உனக்கு அந்த 25 வருஷம் முடியுது. ஸோ நீ ஆசிரமத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் கிளம்பு. தாத்தா சொன்னதை கேட்டதும் ஆதித்யாவின் தலை சுற்றுவது போல் ஆகிவிடுகிறது. அவன் கண்கள் இருட்டுகின்றன. ஆதித்யா நடுங்கும் குரலில், என்ன என்ன சொல்கிறீங்க? ஏன் ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? அப்போ இது எல்லாமே ஒரு கனவு வாழ்க்கையா? அவனால் நிற்கவே முடியவில்லை. அப்படியே இடிந்து போய் அங்கிருந்த சோஃபாவில் பொத்தென்று அமர்கிறான். அவன் கண்கள் கலங்கி வெறித்து பார்க்கின்றன. ஆதித்யா இடிந்து போய் சோபாவில் அமர்ந்திருக்கிறான். அவன் காதுகளில் தாத்தாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. வெளியே ஒரு பழைய வேனின் சத்தம் கேட்கிறது. அந்த வேன் பங்களாவின் பிரம்மாண்டமான கேட்டுக்குள் முன் வந்து நிற்கிறது. அதிலிருந்து வெள்ளை உடை அணிந்த ஒரு பாஸ்டர் கீழே இறங்குகிறார். அவர் முகத்தில் ஒருவித அமைதி கலந்து கண்டிப்பு தெரிகிறது. பாஸ்டர் மெதுவாக வீட்டிற்குள் நுழைகிறார். அவரை பார்த்ததும் தாத்தா ஆதித்யாவின் பக்கம் திரும்புகிறார். தாத்தா, கிளம்பு, பாஸ்டர் வந்து விட்டார். தாத்தாவின் ஒவ்வொரு சொல்லும் ஆதித்யாவின் இதயத்தில் ஈட்டியை இறக்குவது போல இருந்தது. அவனால் நம்பவே முடியவில்லை. பாஸ்டர் தாத்தாவின் அருகில் வந்து பேசுகிறார். பாஸ்டர் அமைதியான குரலில், ஆதித்யா, ரெடியாப்பா, போகலாமா? ஒரு ஒப்பந்த பத்திரத்தை தாத்தாவிடம் நீட்டுகிறார். தாத்தா அதை வாங்கி ஒரு நொடியும் யோசிக்காமல் அங்கிருந்த மேஜையின் மீது வைத்து கையெழுத்து போடுகிறார். தாத்தா பாஸ்டரிடம், கூப்பிட்டு போகலாம். பின் ஆதித்யாவின் அருகே கிடந்த ஒரு சாதாரண சட்டையை எடுத்து அவன் மீது வீசுகிறார். தாத்தா, இதை போட்டுட்டு கிளம்பு. ஆதித்யாவின் கண்கள் இதை கேட்டு கண் கலங்குகின்றன. ஆனால் அவனிடம் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. மௌனமான அந்த சட்டையை எடுத்து அணிந்து கொள்கிறான். ஒரு ரோபோவை போல எழுந்து பாஸ்டரை பின்தொடர்கிறான். வாசலை தாண்டும் முன் ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கிறான். அவன் வாழ்ந்த அந்த பிரம்மாண்டமான வீடு, அவனை நிலையாக பார்த்து கொண்டிருக்கும் அவன் தாத்தா, அனைத்தையும் ஒரு சேர பார்க்கிறான். அவன் பார்வையில் எந்த உணர்ச்சியும் இல்லை. சூனியமாக இருந்தது. எதுவும் தெரியாத ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்குகிறான். ஆசிரமத்தின் கார் புறப்படுகிறது. பின்புற கண்ணாடி வழியாக ஆதித்யா தன் தாத்தாவையே பார்த்து கொண்டிருக்கிறான். வண்டி மெல்ல மெல்ல நகர தாத்தாவின் உருவம் சிறிதாகி
கடைசியில் முற்றிலும் மறைகிறது. ஆதித்யாவின் பார்வை மட்டும் அதே இடத்தை வெறிக்கிறது. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு அந்த கார் ஒரு பழைய எளிமையான கட்டிடத்தின் முன் நிற்கிறது. அன்பு இல்லம் என்று அந்த கட்டிடத்தின் பெயர் பலகை காட்சியளிக்கிறது. பாஸ்டர் காரிலிருந்து இறங்கி ஆதித்யாவிற்காக கதவை திறக்கிறார். பாஸ்டர், இறங்குப்பா. ஆதித்யா, இறங்கு. ஆதித்யா எந்த உணர்ச்சியுமின்றி காரிலிருந்து இறங்குகிறான். அவன் கால்கள் தள்ளாடுகின்றன. உயிரில்லாத ஒரு நடப்பினமாக அந்த ஆசிரமத்தின் வாசலை நோக்கி பாஸ்டருடன் நடந்து செல்கிறான். ஆதித்யாவின் கண்களுக்கு அந்த ஆசிரமம் ஒரு பழைய வர்ணம் பூசாத கட்டிடமாக தெரிகிறது. அவனது பங்களாவின் பிரம்மாண்டத்திற்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது அந்த இடம். அவனால் எதையும் யோசிக்கவே முடியவில்லை. சிந்தனைகள் உடைந்து போய் பாஸ்டரின் பின்னால் ஒரு இயந்திரம் போல நடந்து கொண்டிருக்கிறான். அவன் உள்ளே நுழைந்ததும் அங்கே விளையாடிக் கொண்டிருக்கும் பறிந்து கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளும் தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு இவனையே பார்க்கிறார்கள். ஒரு புது விலங்கை பார்ப்பது போல் அவர்களின் கண்கள் ஆதித்யாவின் மேலிருந்து கீழ்வரை ஆராய்கின்றன. அவர்களின் பார்வையை உணர்த்தும் உணராதவன் போல ஒன்றும் புரியாதவனாய் உள்ளே செல்கிறான் ஆதித்யா. பாஸ்டர் ஆசிரமத்தின் மைய பகுதியில் அவனை நிறுத்துகிறார். சுற்றிலும் இருந்த பிள்ளைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பாஸ்டர் ஆதித்யாவின் தோளில் கை வைத்து மென்மையாக, ஆதித்யா, இதுதான் இனி உன்னுடைய குடும்பம். ஆதித்யா மெதுவாக திரும்பி பாஸ்டரையே பார்க்கிறான். பாஸ்டர் தொடர்ந்து, இப்போது உனக்கு 25 வயசு ஆகிடுச்சு. நல்லா படிச்சிருக்க. அதனால் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருன்னே இங்கே இருப்பதும் அல்லது வெளியே போகிறதும் உன்னோட விருப்பம்தான்ப்பா. பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் அவன் இருந்த கனவுலகின் கடைசி மிச்சத்தையும் சிதைத்து அவனை நிஜத்தின் கடினமான தரையில் நிறுத்துகிறது. ஆதித்யா அந்த பிள்ளைகளையும் அந்த பழைய கட்டிடத்தையும் வெறித்து பார்க்கிறான். அவன் முகம் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. ஆதித்யா ஆசிரமத்தில் வழங்கப்படும் எளிய உணவை சாப்பிட முடியாமல் தவித்து போயிருக்கிறான். இரவு முழுவதும் உறக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை வேலை தேடி வீதி வீதியாக அலைகிறான். அவன் போட்டிருந்த விலை உயர்ந்த சட்டை கசங்கி போயிருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு வேலை இல்லை என்ற பதிலே கிடைக்கிறது. பசி ஒரு பக்கம் அவன் வயிற்றை கிள்ளுகிறது. மனம் உடைந்து போய் ஒரு பேருந்து நேரத்தில் வந்து அமர்கிறான் ஆதித்யா. அவன் கண்கள் அந்த நேரத்தில் சோர்ந்து போயிருந்தன. அந்த நிமிடம் ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் ஒரு சிறுமி சாலையை கடக்கும் காட்சி அவன் கண்ணில் ஃப்ளாஷ்பேக்காக வருகிறது. சாலையை கடக்கும் அந்த குடும்பம், கார்கள் அவர்கள் மீது மோதுவது, தூக்கி எறியப்படும் அந்த 4 வயது குழந்தை. அந்த நினைவுகள் அவன் மனதை சுத்தியலால் அறைய, அவனை அறியாமல் அவன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. தான் செய்த கொடூர தவறை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆதித்யா தனக்குத்தானே முணுமுணுத்தபடி, நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். அழுது அழுது பசியும் சோர்வும் சேர அதே இடத்தில் மயங்கி சரிகிறான் ஆதித்யா. யாரோ தன் முகத்தில் தண்ணீர் தெளிப்பது போன்ற ஒரு உணர்வு. ஆதித்யா மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனை சுற்றி ஒரு சிறு கூட்டமே நிற்கிறது. ஒரு சின்ன பெண் குழந்தை ஒரு தண்ணீர் பாட்டிலுடன் அவன் முன் நிற்கிறாள். அவன் எழுந்து அமர்ந்து அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறான். சோர்வான குரலில், நன்றி, இனி நான் சென்றறேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். மெதுவாக எழுந்து அந்த ஆசிரமத்தை நோக்கி நகர்கிறான் ஆதித்யா. ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமி ஓடி வந்து அண்ணா என்று அழைத்து அவன் கையை பிடிக்கிறாள். அந்த பிஞ்சு விரல்களின் ஸ்பரிசம் ஆதித்யாவின் கல் நெஞ்சை கரைக்கிறது. அவன் குனிந்து அந்த குழந்தையை அள்ளி முத்தமிட்டு தன் மார்போடு அணைத்து கொள்கிறான். அவன் கண்கள் மீண்டும் நிறைகின்றன. அன்று இரவு ஆசிரமத்தில் கொடுக்கப்பட்ட அதே உணவு அவனுக்கு அமிர்தமாக இருக்கிறது. சாப்பிட்ட களைப்பில் பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கிவிடுகிறான். மறுநாள்
அதே குழந்தை அவனை எழுப்புகிறாள். அவளுடன் கொஞ்சிவிட்டு புத்துணர்வோடு வேலையை தேட கிளம்புகிறான் ஆதித்யா. சில அலைச்சலுக்கு பிறகு அவனுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கிறது. ஆனால் அந்த ஆசிரமத்தையும் அவன் மனதை கொள்ளை கொண்ட அந்த குழந்தையையும் விட்டு போக அவனுக்கு மனமே இல்லை. அவன் பாஸ்டரின் அறைக்குள் நுழைகிறான். ஆதித்யா, பாஸ்டர், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதற்கு பாஸ்டர், சந்தோஷம் ஆதித்யா. அப்போ நீ வெளியில வீடு பார்த்துட்டு போயிடுறியா? ஆதித்யா இடைமறித்து, இல்லை பாஸ்டர், எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. எனக்கு இங்கே ஒரு ஓரமாக இடம் கொடுத்தா போதும். நான் சம்பாதிக்கும் முழு சம்பளத்தையும் இந்த இல்லத்திற்கே செய்ய ஆசைப்படுறேன். பாஸ்டர் அவனை ஆச்சரியமாக பார்க்கிறார். ஆதித்யா கண்கள் கலங்க, என்னால் ஒரு குடும்பமே சிதைஞ்சிருச்சு பாஸ்டர். அதனால் இங்கே இருக்கும் அனைத்து குழந்தையும் நான் ஒரு தகப்பனாக பார்த்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ தான் நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக எனக்கு கிடைக்க ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அவன் அதை சொல்லும்போது அவன் குரல் உடைகிறது. அதற்கு பாஸ்டர் ஒரு புன்னகையுடன், ஆதித்யா, உண்மையை சொல்லணும்னா நீ இதை உணர வேண்டும் என்று தான் இப்படி செய்ய சொன்ன அவன் தாத்தா. ஆதித்யா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். பாஸ்டர், இது ஒரு நாடகம்தான். இப்போது நீ வீட்டிற்கு போகலாம். ஆச்சரியத்துடன் பாஸ்டரை பார்த்த ஆதித்யாவின் முகத்தில் மெல்லிய புன்னகை பரவுகிறது. ஆதித்யா, இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த மாளிகை சொத்துக்களை விட இங்கு தான் நிம்மதி கிடைச்சிருக்கு. அதனால் அங்கே போக எனக்கு மனசே இல்லை. அப்போது அவன் கைகளை பிடித்த அந்த சிறுமி அங்கே ஓடி வருகிறாள். ஆதித்யா அவளை பார்த்து பாசத்துடன் கட்டி அணைக்கிறான். ஆதித்யா பாஸ்டரிடம், இந்த குழந்தையோட பெயர் என்ன பாஸ்டர்? பாஸ்டர் முகம் சற்று மாறுகிறது. பாஸ்டர் மெதுவான கனத்த குரலில், நீ குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாய் அல்லவா ஆதித்யா? நீ விபத்து ஏற்படுத்தல, அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் தான் இறந்துட்டாங்க. அதே விதத்தில் இந்த பொண்ணுக்கு காது கேட்கும் திறனும் போயிடுச்சு. அந்த வார்த்தைகள் இடியென ஆதித்யாவின் தலையில் இறங்குகிறது. அவன் கண்கள் கலங்க அந்த குழந்தையை பார்க்கிறான். அவள் தன் மழலை பாசையில் அண்ணா என்கிறாள். ஆதித்யா அவளை கட்டி அணைத்து கதறி அழுகிறான். ஆதித்யா மனதிற்குள், இனிமேல் உன்னுடைய முழு பொறுப்பும் என்னுடையது என்று சொல்லியே அணைத்து கொள்கிறான். மறுநாள் காலை ஆதித்யா தன் வேலைக்கு கிளம்புகிறான். அவன் நடையில் இப்போது ஒரு தெளிவு, ஒரு நோக்கம், ஒரு பொறுப்பு தெரிகிறது. அவன் ஒரு புதிய மனிதனாக தன் வாழ்க்கையை தொடங்குகிறான். பணத்தால் வரும் திமிர் அழிவை தரும், அன்பால் வரும் நிம்மதி மட்டுமே வாழ்வை தரும். இது மாதிரி கருத்துள்ள கதைகளை கேட்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமாக இருக்க நீங்கள் பெல் பட்டன் அமைச்சிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு ஸ்டோரியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். தேங்க்யூ.